بسم الله الرحمن الرحيم وإن من أهل الكتاب لمن يؤمن بالله وما أنزل إليكم وما أنزل إليهم خاشعين لله لا يشترون بآيات الله ثمنا قليلا أولئك لهم أجرهم عند ربهم وإن الله سريع الحساب وإن من أهل الكتاب أهل கிதாபுகள் இருந்தும் இவ்வாறு உள்ள நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். யாரை போல? யஹூதியாயிருந்து இஸ்லாத்துக்கு வந்த அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களை போன்ற பலர். அதே மாதிரி நஸ்ரானியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்த ஹஜ்ரத் நஜ்ஜாஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க சஹாபி அல்ல, நஜ்ஜாஷி அவர்கள். இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட துஆவுக்கு ஆளானார்கள். பெருமானாரை தேடி வரும் வழியிலே வஃபாத்தாகி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழ வச்சாங்க, காயிப் ஜனாஸா. முஸ்லிம் ஆயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு. பெருமானை தன் இரு கண்களை கொண்டு காணாவிட்டாலும் சஹாபாக்களுடைய உபதேசங்களை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பெருமானை காண வேண்டும் என்று வந்தார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள். ஹபஷா நாட்டு, அபிசீனியான்னு சொல்லப்படக்கூடிய நாட்டின் ராஜா அவங்க. இன்னமின் அஹ்லில் கிதாப், அஹ்ல கிதாபுகள் இருந்தும் லமன் யுமினு பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் உள்ளார்கள். வமா உன்சில இலைக்கும், இன்னும் உங்கள் மீது எது இறங்கியதோ அத்தகைய அருள்மறை திருக்குர்ஆனை ஈமான் கொண்டவர்கள். வமா உன்சில இலைஹிம், இன்னும் அவர்களுக்கு எது இறங்கியதோ, அஹ்ல கிதாபுகளுக்கு தௌராத், இன்ஜீல் போன்ற எது இறங்கியதோ அதை கொண்டும் ஈமான் கொண்டவர்கள் இருந்தார்கள். ஹாஷிஈன லில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு மிகவும் அச்சமுடையவர்களாக. லா யஷ்தரூன பி ஆயாத்தில்லாஹி ஸமனன் கலீலா, அல்லாஹ் தஆலாவுடைய ஆயாத்துகளுக்காக வேண்டிய எந்த அளவு அணு அளவும் கொஞ்சம் கூட காசுகளை வாங்காதவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் இத்தகைய இஸ்லாமானவர்கள். அவர்கள் தௌராத்தையோ இஞ்சியிலையோ மாற்றுவதற்கு, அதில் உள்ள கருத்துக்களை மாற்றுவதற்காக இன்றைக்கு காசு பணங்கள் வாங்கியதில்லை. சமணம் கலீலா, கலீல்னா அற்பமான இந்த உலகத்துடைய காசுகளை வாங்கி கொண்டு அதற்காக அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை விற்று, புனிதமிகு இறை திருவசனங்களை விற்று இவர்கள் புறத்திலிருந்து சேதிக்கிறது. இது யஹூதியினுடைய அறிஞர்கள், நஸ்ரானியுடைய அறிஞர்களுடைய பழக்கமா இருந்தது. அந்த மாதிரி பைபிள்ல தௌராத்தை சுத்தமா மாத்திட்டாங்க. அதில் பல வசனங்கள் மாற்றப்பட்டு விட்டன. யார் யாருக்காவது சலுகை கேட்டா உடனே மாத்திடுறது. இவ்வாறெல்லாம் செய்யாது அல்லாஹை கொண்டு உண்மை ஈமான் கொண்டார்களே அவர்கள், உலாயிக லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களின் கூலி அவர்களின் ரப்பிடத்தில் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, இவர்களுக்கு 2 மடங்கு கூலின்னு பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் முன் சென்ற வேதங்களையும் ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கும் வந்து இந்த திருமறை குர்ஆனையும் ஈமான் கொண்டார்களோ, 2 நபியை கொண்டு அவங்க ஈமான் கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு 2 மடங்கு நன்மை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன மூசா நபி ஏத்துக்கிறாங்க, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏத்துக்கிறாங்கல்ல. அப்ப நாம எல்லா நபியும் ஏத்துக்கிறோம் இல்லையா? 1,24,000 நபிமார்களையும் நம்ம ஏத்துக்கிறோம். நமக்கு நன்மை இருக்கு. யஹூதிகளுடைய மனதை சந்தோஷப்படுறதுக்கான சொன்ன செய்தி அது. சொல்லி இஸ்லாத்துக்கு அவங்களை அழைக்கிறதுக்காக வேண்டி சொல்ல போனா நாம எல்லா நபியும் ஏற்றுதான் செய்யறோம். அனைத்து அன்பியாக்களை நம்ம ஏற்றுதான் செய்யறோம். யஹூதிகள் எங்கள்கிட்ட இருக்கிற
மூசா நபியுடைய தௌராத்தே போதும், நஸ்ரானிகள் எங்கள்கிட்ட இருக்கிற இஞ்சியிலே போதும் என்று சொல்லி அதை கொண்டு மட்டும் போதுமாக்கி கொண்டார்கள். அது பத்தாது, நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, உங்களுக்கு 2 மடங்கு சவாப். ரெண்டு நபியை ஈமான் கொண்டனால, 2 மார்க்கங்களை ஏற்றுக்கொண்டனால நாம் எல்லா மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா மார்க்கமும் ஹக்கு தான். அது எல்லா அன்பியாக்கள் கொண்டு வந்த பரிசுத்த தீனுல் இஸ்லாம் ஒன்று தானே. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாட்ட இஸ்லாம் ஒன்று தான் தீனு. அப்போ எல்லாருக்கும் அந்த தீனு தான் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், ரசூலுக்கு கட்டுப்படுதல், லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லா நபிக்கும். வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன, என்ன தவிர வேறு இலாஹ் இல்லை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திரு கலிமா தான் 1,24,000 அன்பியாக்களும் சொல்லி வந்தது. தீன் ஒன்றுதான் பை. அதுதான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அனைத்து நபிமார்களையும் ஈமான் கொண்டு வரும். டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் சரி, குர்ஆன்ல 25 நபிமார்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில பேர்கள் சொல்றான் அவன் நபியா என்னன்னு அல்லாஹ்வும் சொல்லல, பெருமானா ஸல்லல்லாஹு அவர்களும் முழுமையா அதுக்கு விளக்கம் சொல்லல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம் நபி. அதனால எப்படி ஈமான் கொள்ளும்? ஈமான முஜ்மலாக அல்லாஹ் யாரையெல்லாம் நபியாக அனுப்பி வைத்தானோ அவர்கள் எல்லாரும் நபி என்று தலை குனிந்து ஏற்றுக்கொள்கிறேன். அந்த அன்பியாக்கள் சொன்னது எல்லாம் உண்மைதான். அவர்கள் கொண்டு வந்த வேதங்கள், சுஹுஃபுகள் அனைத்தும் உண்மையே. அவற்றை ஏற்றுக்கொள்வது என் மீது கடமையே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எல்லா அன்பியாக்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம். நமக்கும் அல்லாஹ்ட்ட பல கூலி இருக்கு இன்ஷா அல்லாஹ். உலாயிக லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். நிச்சயமாக அந்த யஹூதிகளாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இடத்திலே நற்கூலி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா விரைந்து கணக்கை முடிப்பவனாக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இஸ்பிரு வ சாபிரு வ ராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல நிறைய போர் செய்திகளை சொன்னான். பத்ர், உஹத பத்திலாம் சொல்லி அதில் ஏற்பட்ட சிரமங்களுக்கு உங்களுடைய கைகள் சம்பாரிச்சுதான் காரணம் என்பதெல்லாம் சொல்லி நிறைய செய்திகள் வந்திருக்கனால முடிக்கும் போதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அது சம்பந்தமான வார்த்தையை சொல்லி முடிக்கிறான். இஸ்பிரு, ஈமான் கொண்டவர்களை பொறுமையை மேற்கொள்ளுங்கள். போர் செய்வதிலே உண்டான பொறுமை, போர் காலத்திலே ஊரிலே பல பொறுமை செய்ய வேண்டியிருக்கிறது. நிறைய நாம் உணவு பண்டங்கள்லாம் தானியங்கள்லாம் குறைச்சு இராணுவ வீரர்களுக்கு நிறைய அனுப்ப வேண்டியிருக்கு. உதவி பண்டங்கள்லாம் காசு பணம் கொடுக்கறது, இவற்றெல்லாம் நீங்கள் பொறுமையோடு இருந்து உதவி செய்யுங்கள். இஸ்பிரு சாபிரு, இன்னும் காலிபு, நீங்கள் மிகைத்து விடுங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறுமையிலே. அப்ப சபுர் என்பது அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு கட்டுப்படுவது சபுர் தான். அசபுர் அல தாத், அதை பொறுமையா இருக்கணும்ல. தொழுகையில நோம்புல பொறுமை மேற்கொண்டு தான் இபாதத்துல செய்ய வேண்டியிருக்கு. அவசர புத்திக்காரன் பொறுமை இல்லாதவன் செய்ய முடியாது இபாதத்துகளை. இஸ்பிரு, அதே மாதிரி அஸ்ஸபுரு அனில் மாசியத், பாவங்களை விட்டும் தன்னை சபுராக இருந்து கட்டுப்படுத்திக் கொள்வது, கட்டுப்பாடு. அல்லாஹ் ஹராமாக்கணும் செஞ்சுக்கிட்டு நான் சபுர் செய்வீங்க, நான் சபுராகாது. அல்லாஹ் ஹராமாக்களை விட்டு தவிர்த்துக்கணும் சபுர் செய்வேன். மூணாவது சபுரு அலல் ஆபாத் வெல் முசீபாத்,
ஆபத்துகள் முசீபாத்துகள் வரும்போது சபர் செய்யணும். இதுல முதல் தரஜா சபர் தெரியுமா சொல்லுங்க? ரொம்ப மனுஷனுக்கு சிரமமானது. அஸ்ஸபரு அலல் மாசியாத் வன்ஹியாத், அல்லாஹ் தடுத்த காரியங்களில் நம்ம ஈடுபடுத்தாமல் பொறுமை கொள்வது இருக்கிறது, அது ரொம்ப வலிமை மிகுந்த பொறுமை. அதுக்கு அடுத்து அஸ்ஸபரு அல தாத், இறை வணக்க வழிபாடுகளில் பொறுமை மேற்கொள்வது. அதுக்கு அடுத்து அஸ்ஸபரு அல் முசீபாத், சிரமம் வரும்போது பொறுமை மேற்கொள்வது. இப்ப நம்ம சபர் என்று சொன்னாலே பொதுவாக கஷ்டத்தை பொறுத்துக்கிறது அர்த்தம் வச்சிருக்கோம். மனசை பொறுத்துக்கிறது, பாவத்தின் பக்கம் ஆசை வரும்போது அடைக்கிறது, அதுவும் பெருசுதான். சாபிரு இஸ்பிரு, நீங்க அனைத்து நல்ல விஷயங்களிலும் பொறுமை கொள்ளுங்கள். சாபிரு, பொறுமையில் மிகைத்து விடுங்கள் ஒருவரை ஒருவர். அல்லது பொறுமையில் நீங்கள் எதிரிகளையும் மிகைத்து விடுங்கள். போரை அவன் எவ்வளவு பொருந்தி சுவனவழி இல்லை என்று தெரிந்தும் போருக்கு அவன் வருந்தி பொறுமை மேற்கொண்டு அவனும் வர்றான். போற சிரமம் இருக்காது, அவனும் சிரமத்தை மேற்கொண்டு தானே வர்றாங்க. அவர்களை விட நீங்கள் அதிக பொறுமை காலுங்கள், முயற்சிகள் செய்யுங்கள். சாபிரு, அந்த காப்பிரலை மிகைத்து விடுங்கள் பொறுமையிலே. வராபித்து, எப்போதும் தயாராக இருந்து கொள்ளுங்கள். அகீமு அல் ஜிஹாத், ஜிஹாதிலே தயாராக இருந்து கொள்ளுங்கள். ரபுத் ரிபாத், ரிபாத்னு சொன்னா கட்டி வைக்கக்கூடிய இடம். குதிரை கட்டுறது லாயம். அப்ப குதிரைகளை கட்டி வைத்து ரெடியாக இருங்கன்னு அர்த்தம். காக்கர்களுக்காக நீங்கள் போரை தயாராக இருந்து கொள்ளுங்கள். குதிரைகளை கட்டி வைப்பதை கொண்டு ரெடியா இருந்துங்க, பி ரெடி. எந்த நேரத்திலும் அவர்கள் போர் மேற்கொண்டு வரலாம், நீங்களும் எந்த நேரத்திலும் போர் செய்ய தயாராகிறீங்க. வராபிது, போரில் நீங்கள் சரிபட்டிருங்கள் ஒரு அர்த்தம். அதாவது ராபத அப்படின்னா எல்லையில் உஷாருடனே கண்காணித்து பாதுகாத்தான் என்று அர்த்தம் இருக்கு. எதிரிகள் வரும்போது உஷாரா எந்த வழியா வருவாங்களோ அந்த எல்லைகள்ல, அந்த வழிகள்ல, அந்த பாதைகள்ல மிக்க கவனத்தோடு தயாராக இருங்கள். கண்காணித்துக் கொண்டிருங்கள். எதிரி உள்ள வந்த பின்னாடி வசமா விட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது. எங்கெங்க மடக்கணும் அவரை சுத்தி வளைச்சு அடிக்கிறதுக்காண்டு உள்ள விட்டோம், அது ஒரு விஷயம். அதாவது எதிரி நாட்டுக்குள் நுழையும் முன்பே அவன் தடுத்து நிறுத்த வேண்டும். அவரை தாக்கிய ஒழிப்பதற்காக வேண்டி பல இடங்கள்ல ஆட்களை நிப்பாட்டி அவளை கண்காணித்து வர வேண்டும். இஸ்லாமிய நாட்டின் கடமை அது. வராபித்து, எதிரிகளுக்காக நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள், தயாராக இருந்து கொள்ளுங்கள். பத்தகுல்லா, இன்னும் இதெல்லாம் இருந்தா பத்தாது. இதுதான் பொறுமையோடு இருந்து நீங்க எதிரிகளுக்காக என்ன தயார் செய்து வந்திருந்தாலும் அல்லாஹ் தக்வா செய்து கொள்ளுங்கள். ஏவல் விளக்குறதுல ஒழுங்கா போய் நடந்து கொள்ளுங்கள். ஜமீஅ அஹ்வாலிக்கும், எல்லா நிலைமைகளையும் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் போரிலே நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றி பெற்றவர்களாக்கி வைப்பான், அல்லது சுவனபதி என்னும் பெருவாழ்வை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பான். அதோட வெற்றி என்ன இருக்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துன் நிசா மதனியா, நிசாவுடைய சூரா, மதனி சூரா. அது
மியத்தும் ஹம்சுன் அவ் சித்துன் சபும் சபுன் ஆயத் 175 6 7 175 அல்லது 176 அது 177 பலவித கருத்துக்கள் இருக்கு. என்ன செய்வாங்க? ஒரு ஆயத்தை குறைச்சிடுவாங்களா? இல்ல, ஒரு ஆயத்தை ஜாயின் பண்ணிடுவாங்க வேற ஒரு ஆயத்தோட. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பகுமுல் லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல, நிக்கா குத்துபான்னு கேட்டா சொல்ல இருப்பாங்க. ஹதீஸ்ல வருது நிக்கா இந்த 3 ஆயத்தையும் ஓதுங்க. இது ஒரு ஆயத்து. இன்னொன்னு யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதன் யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. இது ஒரு ஆயத்து. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அது ஆயத்து. இது 3 ஹதீஸ்ல வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத சொன்னாங்க நிக்காவுடைய குத்துபாவில். 3 சாராம்சமும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்வா செய்யுங்கள். தக்வான்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் பயந்து கொள்வது, அவனுக்கு பிடிக்காத வஸ்துக்களிட்டு ஒதுங்கிக் கொள்வது. அவாமின் நவாஹி, ஏவல் விளக்குகளை ஏற்று நடக்குதல். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறது தப்பிச்சுக்கிறது. இதுக்கு பேர் தக்வா. ஈமான் கொண்டவர்களை இத்தகு ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் தக்வா செய்யுங்கள். எப்படியாப்பட்ட ரப்பு? இன்னும் ரப்போடு ஷிர்க் வைக்காதீர்கள். இத்தகான ஷிர்க்கை விட்டு தப்பினான், தக்வா ஷிர்க்கை விட்டு தப்புதல் என்ற அர்த்தமும் இருக்கு. இத்தகு ரப்பக்கும், உங்கள் ரப்புக்கு நீங்கள் தக்வா செய்யுங்கள், ஷிர்க்கை விட்டும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லது எப்படிப்பட்ட ரப்பு என்றால் ஹலகக்கும், உங்களை படைத்தான், மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை எல்லாம் படைத்தான். யாரது? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எல்லாரையும் படைச்சான். ஒன்னிலிருந்து இத்தனை கோடியை அல்லாஹ் உண்டாக்கினான். وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا, இனிமேல் ஒரு ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் அவருடைய மனைவிமார்களையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். அந்த ஒரு ஆத்மாவில் இருந்தும் ஒரு நஃப்ஸில் இருந்தும் அல்லாஹ் அந்த நஃப்ஸுக்கு தேவையான மனைவியையும் அல்லாஹ் படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா, அந்த 2 பேரிலிருந்தும் அல்லாஹ் தஆலா பரப்பச் செய்தான். ரிஜாலன் கஸீரன் வனிசா, ரிஜாலன் கசீரா, அந்த 2 பேரிலிருந்தும் அல்லாஹ் தஆலா அதிகமான ஆண்களை அல்லாஹ் பரவச் செய்தான். வனிசா, அதிகமான பெண்களையும் அல்லாஹ் தஆலா உலகம் எங்கும் பரவச் செய்தான். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலூன பிஹி, இந்த கோடிக்கணக்கான ஆண்கள் கோடிக்கணக்கான பெண்கள் எல்லாம் அந்த ஒரு ஆண் பெண்ணிலிருந்து வந்தவர்கள் தான். வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதி தஸாலூன பிஹி, எந்த அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக் கொள்கின்றீர்களோ, வல் அர்ஹாம், இன்னும்
உறவுகளையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நம் உறவுகளையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். துண்டிப்பதை விட்டும் உறவோடு சேர்ந்து வாழுங்கள். தசாலூன பிஹின்னு அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஒருவருக்கு கேட்டுக்கொள்ளுங்க. ஏதாவது தேவைப்பட்டுச்சு அல்லாஹ்வுக்காக கேட்குறேன் கொடுங்க, அல்லாஹ்வுக்காக நான் சொல்றேன் என்னன்னு செய்ய எனக்கு சொல்லிக் கொடுங்க, இதை எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு காசு கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி கேட்குறீங்களே, அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல்லர்ஹாம் உறவுகளின் பேரில் நடந்து கொள்ளுங்கள், அந்த உறவை துண்டித்து வாழாதீர்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் அனைவரையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். வாத்துல் யதாமா அம்வாலஹும் இப்ப அல்லாஹ் தஆலா குறிப்பா இந்த ஆயத்துல யதீம்களை பத்தி ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த காலத்துல யதீம்களும் ரொம்ப கூட இருப்பாங்க. ஜிஹாது நிறைய நடக்கும், போர்கள் நடக்கும் ஒவ்வொரு ஊர்லயும். இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப நடந்துச்சு தேவையில்லாத போர்கள். சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு போர், அவங்க ஏதாவது போர் அடிச்சா உடனே ஒரு போர் ஆரம்பிச்சுருவாங்க. ஒரே போரா இருக்குப்பா ஒரு போர் நடத்துவோமா அப்படி, ஒரே போரா இருக்கு போர் இல்லாம அப்படி எதையாவது சண்டை போட்டு கத்தி தீட்டணும், எதையாவது சண்டை போட்டு தான் இருக்கணும். எங்கேயாவது சண்டை போடல அவனுக்குலாம் மண்டை வெடிச்சது மாதிரி இருக்கு. என்னடா அது ஒரு சண்டை இல்லாம சும்மா வந்திருக்கோம் நாமெல்லாம் ஒரு மனுஷனா அப்படி. அந்த மாதிரி இருந்த மக்கள் அவர்கள். அதனால போற நேரம் நடந்தா என்ன ஆகுங்க, ஆண்கள்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா, போர்ல ஷஹீதா போயிடும். இப்போ மனைவிகள் விதவைகள் ஆவார்கள், பிள்ளைகள் எத்தீம்கள் அதிகமா இருப்பாங்க. அவர்களை அந்த எத்தீம்களை அவங்க சொந்த பந்தங்கள் யாராவது எடுத்து வளர்த்துவாங்க. அவங்க அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எடுத்து இவர்கள் அபகரித்துக் கொள்ளுவார்கள். அந்த காலத்து பழக்கம். நான் வளர்த்துக்கிறேன் என் அக்கா மகனை, என் தம்பி மகனை, அண்ணன் மகனை அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு கொடுமை செய்வார்கள். அந்த தீம்களை வேலைக்காரங்க மாதிரி சொத்து பத்துக்கெல்லாம் அவங்க சொத்தை இவங்க எடுத்துக்கிட்டு அவங்க தரமாட்டாங்க. அந்த எதீமான பெண்களை வளர்க்குறேன்ற பேர்ல வாங்கி இவர்கள் 10 பேர் 12 பேரா திருமணம் செஞ்சுக்குவாங்க. நிறைய மனைவிகள் கல்யாணம் முடிச்சுக்குவாங்க. இப்படிலாம் ஒரு பழக்க வழக்கம் அந்த காலத்துல இருந்தது. இப்ப அல்லாஹ் தஆலா எதீம்கள்ட்ட ரொம்ப அன்பு காட்டுங்கள் என்று கற்றுக் கொடுக்குறான். வாத்துல் யதாமா அம்வாலஹும் எதீம்களுக்கு அவருடைய பொருளை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அதை மோசடி செய்ய வேண்டாம். வலா ததபத்தலு அல் ஹபீஸ பித்தய்யிப் தீய பொருட்களை நீங்கள் மாற்ற வேண்டாம். பித்தய்யிப் நல்ல பொருட்கள் இருக்க, நல்ல பொருட்களுக்கு பகரமாக தீய பொருட்களை மாற்ற வேண்டாம். அது தீமுடைய சொத்து ஒன்று இருக்குன்னா இப்ப அதுல இருந்து நல்ல வெள்ளியை எடுத்துக்கிட்டு நீ மோசமான வெள்ளியை வச்சிடுறது, உண்மையா ஒரிஜினல் தங்கத்தை எடுத்துக்கிட்டு வீணா போன கிரீடு தங்கத்தை வச்சிடுறது, நகை அதே மாதிரி செஞ்சு. இப்படியாக அவர்களுக்கு நல்லதை எடுத்துக்கொண்டு தீயதை கொடுத்து மோசடி செய்ய வேண்டாம். வலா ததபத்தல் ஹபீஸ பித்தய்யிப் தய்யிபான ஹலாலானது நல்லது இருக்க தீயதை மாற்ற வேண்டாம். ஒரு கருத்து இது. இன்னொரு கருத்து, உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலான இருக்கு அல்லாஹ் தர இருக்க நீங்கள் ஹராமான முறையில் எத்தீமுடைய சொத்தை திண்டு வளரணும்னு ஆசைப்படாதீங்க. ஹலால் ஹலால் தய்யிபுக்கு ஹலால் அர்த்தம், ஹபீஸுக்கு ஹராம் அர்த்தம். ஹலாலை விட்டு ஹராமை எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதை மாற்றிக்கொள்ள வேண்டாம். வலா ததபத்தலுல் ஹபீஸ அசுத்தத்தை ஹராமை நீங்கள் எடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டாம். பித்தய்யிப் ஹலாலான நல்ல வஸ்து இருக்கும்போது. அதே மாதிரி கலிமத்துன் தய்யிபா கலிமத்துன் ஹபீஸான் இருக்கு. நல்ல சொற்களை
பகரமாக தீய சொற்களை வாங்காதீர்கள். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, பழம் இருக்கு காய போய் கிடைக்கிற. இனிய உளவாக இன்னாது கூறல், நல்ல சொற்கள் இருக்க தீய சொற்களை பயன்படுத்தல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொன்னான். அது மட்டும் எத்தனையோ அழகிய சொற்களை அல்லாஹ் கொடுத்திருக்க, அதை விட்டு விட்டு கடும் சொற்களை உபயோகப்படுத்துகிறாய். எதீம்கள் விஷயத்திலே அப்படிதான். நல்ல விஷயங்களையா பேசுனவங்கள்ட்ட ஆறுதல் மொழி பகருங்கள். ஒரு அன்பு குழந்தைகள் மனசா மாணவர்கள் இருக்கிறாங்க, அன்பான பேச்சுக்கள், வாங்க போங்க உட்காருங்கம்மா, சாப்பிட்டேம்மா. எங்கள் சர்க்கார் நான் 7, 6, 3 வயசு 6 வயசு குழந்தை கூட போடான்னு சொல்ல மாட்டாங்க. வாங்க இளவரசரே வாங்க, வாங்க கண்மணிகளா வாங்க. இப்ப நமக்கு அப்படியே சைத்தான் இங்க கூப்பிடுறாங்க, சின்ன பசங்கள போடா சைத்தாலே எப்படா எதுதான் எரிஞ்சு விழுகுறது. அவன் வெறுப்பே வந்துடும் உஸ்தாது மேல. அதை இந்த உஸ்தா அப்படி நடந்தால் அல்லது சக மாணவர்கள் மட்டும்தான் அந்த பெரிய பிள்ளைங்க மேல வெறுப்பு வந்துடும். சின்ன பிள்ளைகள் அதை என்ன செய்யணும்? இனிய வார்த்தைகள், இனிய வார்த்தை இருக்க தீய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம். வலா தாக்குலு அம்வாலஹும், அந்த காசுகளுடைய பொருளை நீங்கள் சாப்பிட வேண்டாம். இலா அம்வாலிக்கும் மஅ அம்வாலிக்கும் அர்த்தம், உங்களுடைய பொருளோடு சேர்த்து அவர்கள் பொருளை நீங்கள் சாப்பிட்டு விட வேண்டாம். இன்னஹு கான ஹூபன் கபீரா, நிச்சயமாக இது மிக பெரும் பாவமாக ஆகிவிட்டது. அவன் பொருளை கலந்து நீங்களும் சேர்ந்து சாப்பிட்றது, கொஞ்சமா காலி ஆக்கிடுறது கடைசியிருந்த பொருளை. இவ்வாறு எத்தீமுடைய பொருளை திண்டு காலி பண்ணிட்டு அவன் 15 வயசாகி எங்க அத்தா விட்டு போன காசு, மொத்தா விட்டு போன வீடா காசா, அதெல்லாம் வித்து 15 வருஷமா யார் செலவு பண்ண, உனக்கு நான் செலவு பண்ணேன் போடா. அவன் பெரிய வசதி வாய்ப்பு இல்லவனா இருந்தான், அவனுடைய பொருள் எடுத்து அவனுக்குரிய செலவுகளை மட்டும் செய்யறது தப்பு இல்லை. அந்த எத்தீமுடைய பொருளை எடுத்து எத்தீமுக்காக வேண்டி செலவு செய்யலாம். அதை கூட அல்லாஹ் சொல்றான், நீங்க அதிகப்படியா செலவு செய்து கடைசியா அவரை ஏழ்மை நிலையில ஆக்கி விடாதீர்கள். 2 மணி நேரம் அந்த பொருளை வளர்ச்சி அடை செய்யுங்கிறான். வியாபாரத்திலே அதிலேயே போட்டு எத்தீமுடைய பொருளை 1 லட்சத்தை விட்டு போனார்னா, அந்த பையன் வளர்ந்து வாலிபமாகி 10 வருஷம் கழிச்சு கேட்கும்போது 10 லட்சமா கொடுக்குறீங்க, இந்த 1 லட்சம் தான்ப்பா இன்னைக்கு நான் வியாபாரம் செஞ்சு 10 லட்சம் ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கலாம். ஆக நீங்க வளர்ச்சி அடைய முயற்சி செய்ய வேண்டிய மொழிய திங்கிறதுக்கு அதையும் சேர்த்து காலி பண்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். வலா தஅக்குலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும், அவர்களின் பொருள்களை உங்கள் பொருளோடு சேர்த்து உண்ண வேண்டாம். இன்னஹு கான ஹூபன் கபீரா, நிச்சயமாக அது கடும் பாவமாக, தன்பன் அதீமன் அர்த்தம். அதே மாதிரி எத்தீமான பெண்களை நிறைய திருமணம் முடிச்சுக்குவாங்க. அல்ல அந்த மாதிரி செய்யாதீங்கடா. நீங்க 2, 2, 3, 4 நாளா கல்யாணம் முடிச்சுங்க, 4க்கு மேல வேணாம் ஒருத்தருக்கு. அப்ப அது நீதி நேர்மை செய்யறது கஷ்டமா போயிடும். 4 பேரை வைத்துக் கொள்ளலாம், 4 மனைவிமார்கள். அப்ப என்ன, இஸ்லாம் 4 மனைவி வரைக்கும் கட்ட அனுமதிக்குது. 4 மனைவிகளா? எத்தனையோ மதங்கள் 1 மனைவியை நிப்பாட்டிக்கு சொல்லுது. அப்படின்னா அல்லாஹ் தான் சொல்றான், ஃபன்கிஹூ மா தாபலக்கும் மின் நிசாய் வ இன் கிஃப்தும் அல்லா துஃப்ஸிது ஃபில் யதாமா, யதீம்களுக்கு மத்தியிலே நீங்கள் நீதி நேர்மை செலுத்த முடியாது என்று பயப்படுவீர்களே ஆனால் அதாவது பல எத்தீம்களை வைத்து நீங்கள் 10-15 எத்தீமான பெண்கள் திருமணம் செய்து அவளை ஹக்கா நிறைவேற்ற முடியாது என்று பயப்படுவீர்களே ஆனால் நீங்கள் ஃபன்கிஹூ திருமணம் செய்து கொள்ளுங்கள் மா தாபலக்கும் மின் நிசாய்,
பெண்களில் உங்களுக்கு யார் மகிழ்ச்சி அளித்தார்களோ, யாரை பார்த்து சந்தோஷமா இருக்குமோ உங்களுக்கு பிடித்த மனைவியர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள். மசனா 2-2ஆக, சுலாக 3-3ஆக, ஒரு ரூபா 4-4ஆக. ஒரே இடத்துல 2 முடிக்கலாம், 3 முடிக்கலாம், 4 முடிக்கலாம். பையனிக்கும் அல்லா தாதிலு, அந்த 4-3-2 மனைவிகளுக்கு மத்தியிலும் உங்கள் நேர்மை செய்ய முடியாது என்று நீங்கள் கருதினால் வாஹிதத்தன், ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவு ஒரு மனைவியும் கட்டாயமிட்டு அவளுக்கு காப்பாற்ற பண்ண முடியல, மாமலக்க தைமானுக்கும், ஒரு வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்களை வைத்துக் கொள்ளுங்கள். தாலிக்கு அதுனா அல்லா தஊலு, இதுதான் நீங்கள் அநீதி செய்யாமல் இருப்பதற்கு மிக நெருங்கிய வழியாயிருக்கும். ஆல யஊலு அப்படின்னு சொன்னா அநீதி செய்தான். 10 கல்யாணம் முடிச்சு எல்லாத்தையுமே அவங்களுக்கும் உணவு கொடுக்காம, இவங்களுக்கும் உணவு கொடுக்காம, யாருக்கும் சாப்பாடு போடாம எல்லாத்தையும் கஷ்டப்படுத்த வேணாம். நீங்க கடைசியா 4 வரைக்கும் முடிச்சுங்க. அதுவும் முடியலையா 3 இல்லையா 2 இல்லையா 1ஓட நிப்பாட்டிங்க. நீதி நேர்மையா நடக்க முடியலன்னு சொன்னா எல்லாருக்கும் இரவு, ஆளுக்கு ஒரு இரவு ஒதுக்க வேண்டும். எல்லோருக்கும் சம அளவு மதிப்புள்ள ஆடைகள், சம மதிப்புள்ள உணவுப் பொருட்கள், நகவான எல்லாருக்கும் ஒரே மாதிரி. இவ்வாறு அவர்களுக்கு மத்தியில் நீதியும் நேர்மையும் கடைபிடியுங்கள். இவை அந்த எத்தீமான பெண்களை இவ்வாறு திருமணம் செஞ்சுங்க. இன்னும் சில தஃசீர் எழுதி போடுறாங்க, பையனசிப்தும் அல்லா துக்ஸுதூஃபில் யதாமா, எத்தீம்களை திருமணம் செய்து அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதியாக நடந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் அஞ்சினால் பன்கவும் தாபலக்கும் மின் நிசாயி, எத்தீம் அல்லாத மற்ற பெண்கள்ல யார் உங்களுக்கு பிரியுமோ அவங்க திருமணம் செஞ்சுங்க. இப்ப முதல்ல அல்லாஹ் எத்தீமுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். எத்தீமான பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள், நீதி நேர்மையாக நடக்க முடிஞ்சா. இல்லை அவங்களுக்கு நீதி காட்ட முடியாது என்று இருக்குமானால் வேற பெண்கள் நிக்கா செய்து கொள்ளுங்கள். பன்கியுமா தாபலக்கும் நிசா, இந்த பெண்களை கொண்டு அர்த்தம் வேற பெண்கள், எத்தீம் அல்லாத பெண்கள் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். 2-2ஆக, 3-3ஆக, 4-4ஆக, இது அல்லாஹ் சொல்லிக்கார். தாலிக்கு இவ்வாறு நீங்கள் திருமணம் செய்து கொள்வதுதான் நீங்கள் கெட்டு போகாமல், பாவம் செய்யாமல், வழி தவறாமல் இருப்பதற்கு வழியாயிருக்கும். தாலிக்கு அதுனா அல்லா தஊலு வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன, பெண்களுக்கு அவரின் சதகாவாகிய மஹரை உடனடியாக கொடுத்து விடுங்கள். 2 வகையாக கொடுக்கலாம். ஒன்று முஅஜ்ஜல், முஅஜ்ஜல். முஅஜ்ஜல்னா அவசரமாக தரக்கூடிய மஹர். அது ஏதாவது நிர்ணயிச்சுக்கோங்க, ஒரு 500 1000. இன்னொன்று மஹரே முஅஜ்ஜல், தாமதமாக தரக்கூடியது. அது எப்போ வேணா கொடுக்கலாம், மூத்துக்குள்ளே கொடுத்துடணும்னா. கொடுக்காம தான் கடன் தான் மனைவிக்கு தரக்கூடியது தர்மம். சில ஊரில் பார்க்கலாம், மனைவிக்கு வாழ்நாள்லாம் சம்பாதிச்சு நகை பணம் அங்கேனா வாங்கி கொடுப்பாங்க. மூத்தா போனால் மனைவி உட்காந்து புருஷன் மகாரா மன்னிச்சுக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் மன்னிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அதோட சந்தோஷம். இவ்வளோ காசு கொடுத்த பேசின மகார் என்னவோ 1 பவுனாக இருக்கும், அதுக்கு படி 100 பவுன் வாங்கி போட்டிருப்பான். அந்த மகாரை அப்படியே பாக்கியா இருக்கும். வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹலத்தன், பெண்களுக்கு அவர்களுடைய தர்மம், அவர்களுக்கு தேவை வேண்டிய மகரை கொடுத்து விடுங்கள். நிஹலத்தன், மனமகிழ்வுடனே. நிஹலத்துன்னா மனமகிழ்வு, சந்தோஷம். அத்தியத்து, அத்தியத்தன் அப்படின்னு அர்த்தம்.
மகிழ்ச்சியுடன் தரக்கூடிய அன்பளிப்புக்கு நிகழான்னு சொல்றது. வருத்தப்பட்டு தரதில்லை, அது யாரும் உத்தரவுக்கு தரது, தான் மகிழ்ச்சியாகி சந்தோஷமடைந்து தரக்கூடிய அருள்கொடைக்கு நிகழா என்று சொல்வது. அந்த மாதிரி மகிழ்வுடனே கொடுத்து அனுப்பி, மகிழ்வுடனே அவர்களுக்கு நீங்கள் அவருடைய மகரை கொடுத்து விடுங்கள். பையன் திபுனலுக்கும் மன் ஷையும் மின்ஹு நஃப்ஸன், அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த மகரிலிருந்து ஏதோ ஒரு பகுதியை உங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு அவர்கள் கொடுத்தால், இன் திபுன அவர்கள் மகிழ்ச்சியானால் உங்களுக்கு ஷையும் மின்னும் நீங்கள் அவர்கள் கொடுத்த மகரிலிருந்தும் ஷையன் நஃப்ஸன் அவர்கள் சந்தோஷம் அடைந்தால், நீங்கள் அவர்கள் கொடுத்ததிலிருந்து நஃப்ஸால் சந்தோஷம் அடைந்தால், உங்களுக்கு தர சம்மதித்தால் அர்த்தம். அதாவது அவருடைய நஃப்ஸ் சந்தோஷம் அடைந்தால் உங்களுக்கு தருவதை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த பொருளில் இருந்து மகரை திருப்பி கொடுத்தாங்க, அந்த செலவு வச்சுங்க அப்படின்னு கணவன் மேல உள்ள அன்பினால எனக்கு கொடுத்து நீங்க மகரை நீங்களே செலவு பண்ணீங்க என்று கொடுத்தால், குலு ஹனியம் மரியா, அதை சாப்பிடலாமா? நாம கொடுத்த நாமளே பிச்சை வாங்குற மாதிரி இல்லையா நினைக்க வேணாம். குலு அதை நீங்க சாப்பிடுங்கள். ஒரு கை மாறிட்டாவே அதனுடைய கேவலம் அல்ல. இப்ப அது நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அவங்க திருப்பி அவங்க கொடுத்துட்டாங்க. ஹனியன் மகிழ்ச்சியுடனே, மரியன் எந்த பழிவுக்கும் ஆளாகாத நிலையிலே, பின்னாடி வருத்தத்துக்கு ஆளாகாமல் மகிழ்வுடனே அதை நீங்கள் உண்ணுங்கள். வலா தூத்து சுபஹா அம்வாலக்கும், அதாவது அதுக்கு பின்னாடி குலூஹு ஹனியம் மரியா, மகிழ்வுடனே சந்தோஷத்துடனே நல்ல முடிவு, நல்ல மகிழ்ச்சியான முடிவை தரக்கூடியதாக, மஹமூதுல் ஆகிபா எதனுடைய எந்த செயலுடைய முடிவு நல்லதாக இருக்குமோ அது பேர் மரி என்று சொல்வது.